சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம்முகத்தை பார்த்தே முன்னேறுவே. எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம்முகத்தை பார்த்தே முன்னேறுவே. எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. ஆமென். அவர் நம்மோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் அல்லேலூயா என்று சொல்வோமா? ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை உண்மையில வைத்திருக்கிறோம். ஆண்டவர், எண்ணற்ற தடைகள் ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக வந்தாலும் ஆண்டவரே உம்முகத்தை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு நேராக ஓடுகிற ஓட்டத்தில் நாங்கள் ஓடுவோம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஆராதனைகளை செலுத்துவோமா? ஆண்டவரே, தடைகளை தகர்த்திருக்கிற கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரம். உம்முடைய முகத்தை பார்த்து ஆண்டவரே நாங்கள் முன் செல்லுகிறோம். எதிராக எங்களுக்கு எதிராக எப்பேற்பட்ட காரியங்கள் சாத்தான் வைத்தாலும் ஆண்டவரே அதை ஆண்டவரே முறிக்க வல்லவர் நீர் ஒருவர். உமக்கே ஆராதனை ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சேர்ந்து நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்மை மாத்திரம் ஆண்டவரே நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. மறுபடியும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் ஆண்டவரே. நீரே எங்களுடைய நோக்கம், எங்களுடைய நம்பிக்கையுமாயிருக்கிறீர்.
பாடுவோமா இணைந்து ஒன்றாய் சேர்ந்து? உங்களுடைய நம்பிக்கை இயேசுவின் மேல் வைத்திருக்கிறீர்கள் என்றால் இது பாடல் வரிகள் அல்ல, இதை கர்த்தருக்கு அறிக்கை செய்கிற வரிகள். என்னுடைய நம்பிக்கையானவரே, எங்களுடைய ஆண்டவரே, இரட்சணிய கொம்பு ஆனவரே, எங்களுடைய கண்மலையானவரே, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே கடந்து சென்றாலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணை செய்கிறீர், எங்கள் கரங்களை பிடித்து வழி நடத்துகிறீர் என்று சொல்லி நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. மறுபடியும் பாடுவோமா? நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். வசனம் சொல்லுகிறது, இதோ 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 நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். விசுவாசிக்கிறவங்க இந்த வரிகளை பாடுவோமா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் குடும்பத்துக்கு சொன்ன நல்வார்த்தையை, உங்கள் தேசத்திற்கு சொன்ன நல்வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அதுவரை எங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவரே மேலே நாங்கள் வைத்திருக்கிறோம். நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்மையே ஆண்டவரே நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாங்கள் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் இந்த நேரத்திலே ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்களாக ஆண்டவரே, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மை மாத்திரம் ஆண்டவரே எங்கள் கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையானவரே உம்மை தொழுது கொள்ளுகிறோம். எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம் முகத்தை பார்த்தே முன்னேறுவே. எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம் முகத்தை பார்த்தே முன்னேறுவே. எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. Hallelujah.
நம்முடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். உபாகமம் 1 அதிகாரம் 43வது வசனம். அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ செவிக்கொடாமல் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன். அப்படியே படிக்கக்கூடாது. நம்ம எப்படி பிள்ளைங்கிட்ட பேசுவோம்? நான் சொன்னேன்ல, கேட்டியா? அப்படிதான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ செவி கொடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து இப்படி காத்தேசிலே தங்கி, காத்தேசை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி துணிந்து கர்த்தருடைய கட்டளைக்கு செவி கொடாமல் செய்யாதனா செய்கிறோம், செய் என்றால் முடியாது என்று எதிர்த்து நிற்கிறோம். இப்படி காத்தேசிலே தங்கி அங்கே எவ்வளவு நாளாய் இருக்கிறோம்? வெகு நாளாய் இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. மீண்டுமாக அந்த 43வது வாக்கியத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ செவி கொடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். 46 இப்படி காத்தேசிலே தங்கி அங்கே அவுட் ஆஃப் த வில் ஆஃப் காட் அவர் டேஸ் ஆர் லாங். தேவ சித்தத்திற்கு விரோதமாக நாம் தேவ சித்தத்திற்கு வெளியே வெகு நாளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் அந்த காத்தேசின் காரியங்களை தியானித்து நம்முடைய வாழ்வில் இருந்து அப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கும் என்றால் அதை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டவர்களாக, கர்த்தருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்தவர்களாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். இப்படி துணிந்து கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக மலையின் மேல் ஏறினீர்கள். இந்த துணிவை வேதம் சொல்லுகிறது. அதிகப்படியான தைரியம், துணிவு தேவைதான், தைரியம் தேவைதான். ஆனால் இந்த துணிச்சலை வேதம் சொல்லுகிறது அதிகப்படியான தைரியம். துணிகரமாக, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ என் வழியிலே தான் நான் போவேன். வரம்புகளை மீறுவது துணிகரம். கர்த்தர் நமக்கு ஒரு பவுண்டரிஸை கொடுக்கிறார், வரம்பு நியமிக்கிறார். வரம்புகளை மீறி தகாத துணிவு, இதெல்லாம் இந்த 43வது வசனத்திலே கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் நீங்கள் ஏறினீர்கள். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். என்னாகமம் 14:40 படிக்கலாம். அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி துணிந்தார்கள். இங்கே ஒரு துணிகரத்தை, ஒரு தகாத துணிவை, வரம்பு மீறின துணிவை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. மோசே அவர்களை நோக்கி, வரம்புகளை மீறுகிற சுபாவம், இப்படி கர்த்தரின் கட்டளைகளை மீறுகிறது என்ன? அதை தான் கர்த்தர் கேட்கிறார். காத்தேசிலே நீங்கள் வெகு நாளாய் தங்கி இருக்கிறீர்கள், கர்த்தரின் கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மீறுகிறது என்ன? நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படாதபடிக்கு போகாதீங்கன்னு அங்கே சொல்லப்படுகிற காரியம். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தர் உங்கள் நடுவில் இரார், அமலேக்கியரும் கானானியரும் இருக்கிறார்கள், பட்டயத்தினால் விழுவீர்கள். இந்த துணிவை குறித்து அங்கே பாஸ்டர் மோசே விவரமாக சொல்லுகிறார். எந்த துணிவு? துணிகரம், வரம்புகளை மீறுகிற சுபாவம், அதிகப்படியான தைரியம்,
வேண்டாத, அகந்தை, இப்படியெல்லாம் அந்த வார்த்தைக்கு விளக்கம் தரப்படுகிறது. நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோடு என்ன செய்ய மாட்டார்? நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வேன், கர்த்தர் என்னோடு இருப்பார், நான் நம்புவேன் இயேசுவை என்றால் அது துணிகரம். ஆண்டவர் சொல்றார், நீ பின்வாங்கி போவாயாகில் கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்க மாட்டார். ஆனாலும் 44 வாசிக்கலாம். அவர்கள் மலையின் உச்சியில் மலையில ஏறாதப்பான்னு சொன்னாங்க. ஆனால் வார்த்தைக்கு இந்த இஸ்ரவேல் சபை மக்களுக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லை. துணிகரம். இந்த துணிகரத்தை வேதம் காத்தேஸ் என்று அழைக்கிறது. காத்தேசிலே இப்படி வெகு நாளாய் தங்கிட்டீங்க, கர்த்தருக்கு விரோதமாக துணிச்சலோடு கர்த்தர் சொல்லுகிறதை செய்யாமல் போவோம் என்றால் பின்வாங்குதலின் அடையாளம்தான் அந்த துணிகரம். மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் பாளையத்தை விட்டு போகவில்லை. வேதத்திலே அநேக இடங்களிலே இந்த துணிகரத்தை குறித்து பார்க்கிறோம். ஆங்கிலத்திலே வில்ஃபுல் என்று சொல்லுகிறார்கள், பிரிசம்சுவஸ் என்று சொல்லுகிறார்கள். பலவிதமான விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. எல்லா விளக்கங்களுமே ஒரே அர்த்தத்தை கொடுக்கிறது. வேண்டுமென்றே செய்கிற செயல்தான் துணிகரம். தெரியும், தப்புன்னு தெரியும், தெரிஞ்சே நான் செய்வேன், அந்த தான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார் துணிகரம். இந்த துணிகரத்திற்கு வேதம் ஒரு பெயர் கொடுக்கிறது, காத்தேஸ். இந்த காத்தேசிலே தான் நாம் தங்கி இருக்கிறோம். நவம்பர் மாதத்தின் முதல் ஓய்வு நாளுக்கு வந்துவிட்டோம். கடந்த நாளை திரும்பி பார்க்கலாம். எத்தனை இடங்களிலே துணிகரம், எத்தனை இடங்களிலே அசட்டு தைரியம், அதிகப்படியான தைரியம். அது என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவர்களுக்குள்ளாக எப்படி இந்த துணிச்சல் வருகிறதாம்? கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறார்ல, யாத்திராகமம் 34 சொல்லியிருக்கிறார். உடன்படிக்கை செய்வதற்கு முன்பதாக என்ன சொல்லியிருக்கிறார் அதை வாசிக்கலாம். யாத்திராகமம் 34 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், அந்த கிருபை நிறைந்தவர் 5:6 சொல்லுகிறார், ஒரு மேகத்தில் இறங்கி அவன் அருகே நின்று தம்முடைய நாமத்தை தேவ மனிதனுக்கு அறிமுகப்படுத்துகிறார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் பேசிக்கொண்டே போகிறார். அவர் நம் கூட நடந்து வரும் பொழுது சும்மா நடப்பதில்லை. இப்போ இருவர் நடந்து போகிறார்கள், ஒருவர் மட்டும் தொணன்னு பேசிக்கொண்டே இருக்கிறார். அடுத்தவர் பேசினால் சத்து கெட்டுவிடும் என்று பேசாமல் இருக்கிறார். நீங்கள் அவரோடு பழகுவீர்களா? நான் மாத்திரம் பேசிக்கிட்டே வரேன், நீ என்ன உம்முன்னு வர்ற கேட்போம் தானே. கர்த்தர் இங்கே அமைதி காக்கவில்லை. மோசே பேசுகிறான், மறுமொழியாக தேவனும் அவனோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? தம்முடைய நாமத்தை குறித்த அறிமுகத்தை கொடுக்கிறார். போகிற போதே சொல்லுகிறார், கர்த்தர் கர்த்தர், நான் கர்த்தர்பா, கர்த்தர் கர்த்தர். இரக்கமும் கிருபையும், அவருடைய சுபாவங்களை கர்த்தர் அங்கே பட்டியலிடுகிறார். நான் எப்படிப்பட்டவர்? இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும். அதனால தாங்க நாங்கள் துணிஞ்சு இருக்கிறோம். சபையார், இஸ்ரவேல் மக்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் இரக்கமுள்ளவர், கர்த்தர் கிருபை நிறைந்தவர், கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ள. அவர் சொன்னார்ப்பா, உனக்கு தெரியாதா? மோசேக்கிட்ட அவர் போகும்போது சொல்லிகிட்டே போனார். மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன் மாத்திரமல்ல, 1000 தலைமுறைகளுக்கு 1:1000, 1000 தலைமுறைக்கு இரக்கம் இருக்கும் பொழுது துணிச்சல் வரதானே செய்யும். பாருங்க, அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் இரக்கம் 1000 தலைமுறைக்கு. ஆனால்
தீர்ப்பு 3-4 தலைமுறைக்குத்தான். அதனால தான் 1000 தலைமுறைக்கு இரக்கம் கிடைக்கிறதே, தண்டனை 3-4 தலைமுறைகளுக்கு மாத்திரம்தானே. ஏன் எப்படி இந்த துணிவு சபையாருக்கு வருகிறது என்றால் விவரம் இதுதான். கர்த்தர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர். ஒரு தனி மனிதன் கர்த்தருக்கு துணிச்சலாக வேண்டாததை செய்ததாக வேதத்திலே பார்க்க முடிகிறது. ஒரு குழுவாக, ஒரு டீமாக, ஒரு குரூப்பாக கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறுகிற துணிகரத்தை வேதத்திலே பார்க்க முடிகிறது. ஒரு தேசமாக, தேசம் முழுவதுமே கர்த்தருக்கு விரோதமாக துணிச்சலுடன் கட்டளைகளை மீறுகிற அந்த சாயலை இங்கே பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம். தனி மனிதன் எங்கே துணிச்சலோடு கர்த்தருடைய கட்டளைக்கு வரம்பு மீறி அவன் செய்யாதே என்கிற காரியத்தை அவன் செய்ததாக பார்க்கிறோம். என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 30 முதல் 36 வரை வாசிக்கலாம். பாருங்க, தேசத்திலே பிறந்தவர்களில் ஆகிலும் அந்நியர்களில் ஆகிலும் எவனாவது, ஹூசோ எவர், யாரா இருந்துக்கோ, நீ இந்த ஊர்க்காரனா இரு, இல்லை வெளியிலிருந்து வந்து பிழைப்பு நடத்துகிறவனா இரு, யாராகிலும் துணிகரமாய், துணிகரம் கர்த்தர் அங்கே சொல்லுகிறார், துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். ஏன் இந்த துணிகரத்தை கர்த்தர் அருவருக்கிறார் என்றால், துணிகரமாக ஒரு காரியத்தை நாம் செய்வோம் என்றால், வரம்பு மீறி செய்வோம் என்றால், கட்டளைகளை மீறி செய்வோம் என்றால், அதிகப்படியான தைரியம் உனக்கு ரொம்ப தான் ஜாஸ்தி சொல்கிறாங்க தானே, அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். ப்ரிசம்சுவஸ், அதிகப்படியான தைரியம். இதெல்லாம் கர்த்தர் ஒரே காரியத்திலே முடிக்கிறார். நீ என்னை நிந்திக்கிறாய், அதாவது இன்சல்ட் பண்ணுகிறாய், என்னை கனவீனம் பண்ணுகிறாய். கர்த்தரை நாம் நிந்திப்பதற்கு கர்த்தர் சபையிலே அனுமதி கொடுக்கவில்லை. அவர் போற்றப்படத்தக்கவர், அவர் மகா உன்னதமானவர், அவர் ஒருவரே யெகோவா நிசி, ஜெயம் கொடுக்கிறவர். நம்முடைய காரியங்கள் அத்தனையிலும் நம்மை அவர் உயர்த்துகிறவர், போஷிக்கிறவர், உடுத்துவிக்கிறவர், தப்புவிக்கிறவர். இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் இன்சல்ட் பண்ணலாமா, நிந்திக்கலாமா? அந்த ஆத்துமா, அந்த தனி மனிதனாயிருந்தாலும், குழுவாயிருந்தாலும், தேசமாயிருந்தாலும், தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும், வேண்டும். அதுதான் லா, அதுதான் தேவன் கொடுக்கிற சட்டம், கட்டளை. அவன் கர்த்தரின் வார்த்தையை ஆசட்டை பண்ணி நிந்திக்கிறதை குறித்த விளக்கத்தை அடுத்த வசனத்திலே ஆண்டவர் அங்கே பேசுகிறார். பாருங்க, ஏன் அவன் சாக வேண்டும், அறுப்புண்டு போக வேண்டும்? இரக்கமுள்ளவர் தானே, மகா தயையும் சத்தியமும் உள்ள தெய்வம் தானே. அப்படி ஒரு இடத்துல சொல்லிட்டு இங்க வந்து இப்படி சொல்லுகிறாரே, மாற்றி மாற்றி பேசுகிறவரா நம் ஆண்டவர்? இல்லை, அவர் சொன்னதை செய்கிறவர், வசனித்ததை நிறைவேற்றுகிறவர். எப்பொழுது அவரை நாம் நிந்திக்கிறோமோ, வரம்பு மீறி நம்முடைய காரியங்களிலே அதிகப்படியான தைரியத்தை நாம் செயல்படுத்தி காண்பிக்கிறோமோ, அதை கர்த்தர் சொல்லுகிறார், என்னை அசட்டை பண்ணுகிறாய், என்னை நிந்திக்கிறாய். கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால், துணிகரம், மீறுகிற காரியம், மீறுதல்கள் எல்லாவற்றையும் எனக்கு மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுத்து கொள்ளும். அந்த ஆத்துமா என்ன செய்ய வேண்டுமாம்? அறுப்புண்டு போக வேண்டும். அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல். சொல்லுப்பா. கர்த்தர் இந்த 2025 ஆண்டிலும் கூட நம்மோடு கூட இதே காரியத்தை அன்று சொன்னவர் இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்ன அந்த ஆத்மா கட்டளையை மீறுகிறார்? நீங்கள் அடுத்த 36 வரை வாசித்து பார்ப்பீர்களானால், அவன் விறகு பொறுக்குகிறான். விறகு பொறுக்கினால் தானே அடுப்பு எரியும், அடுப்பு எரிந்தால் தானே சமைத்து சாப்பிட முடியும், பசி ஆற முடியும். அப்போ ஏன் அதில் என்ன இருக்குது? மீறுகிறது.
அதில் என்ன இருக்குது துணிகரம்? அதை போய் துணிகரம்னு சொல்லலாமா? வாசிக்கலாம் பாருங்க. 32 துவக்கத்திலே, இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகு பொறுக்கலாம். என்னைக்கு பொறுக்கணுன்றதை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இவர் தலைவர் எந்த நாளில் பொறுக்க போகிறார்? ஓய்வு நாளில். ஓய்வு நாளில் கர்த்தரே ஓய்ந்திருந்தார் என்று ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே நாம் வாசித்து அறிய முடிகிறது. கர்த்தர் ஓய்ந்திருக்கிறதை நான் ஓய்ந்திருக்கிறது போல நீங்களும் என்ன செய்திருக்க வேண்டும்? ஓய்ந்திருக்க வேண்டும். ஓய்ந்திருக்கிறதுனா படுத்து தூங்குறது கிடையாது. கர்த்தரை ஆராதித்து சேவித்து கொண்டு இருக்க வேண்டும். அவருக்கு உரிய கனத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இவருக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. விறகு பொறுக்கிறதுக்கு தான் இவருக்கு நேரம். விறகு பொறுக்கி கொண்டிருந்த ஒரு மனிதனை, இன்றைக்கும் அப்படி ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கும். நீ எத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணா என்ன சொல்கிற, நான் கண்டுபிடிக்கிறேன். இருக்கிறாங்கள் தானே? அன்றும் இதே ஜனங்கள் தான் இருக்கிறார்கள். கண்டுபிடித்தார்கள். அவங்க கண்டுபிடிச்சிட்டு சும்மாவாது இருந்திருக்கலாம். மோசேக்கிட்டையும் ஆரோன்கிட்டையும் அந்த நபரை கொண்டு வருகிறார்கள். பாருங்க, அடுத்த வார்த்தையில் சொல்லப்படுகிறது, விறகுகளை பொறுக்கின கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடித்தவர்கள் தான் அங்கே ஊழியர்களிடம் அந்த மனிதனை ஹேண்ட் ஓவர் பண்ணுகிறார்கள். மோசே ஆரோன் என்பவர்களிடத்துக்கும் எல்லாரும் பார்த்துக்கோங்கப்பா, எல்லாருக்கும், மோசே ஆரோன் மாத்திரமல்ல, எல்லாருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், இன்றைய மக்கள் தான் அந்த நாளிலும் ஜனங்கள் நடுவிலே வாழ்ந்திருக்கிறார்கள். கண்டுபிடிக்கிறதுனே நோட்டம் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். யார் மீறுகிறா அவங்களை குறித்து பாஸ்டருக்கு தகவல் சொல்ல வேண்டும். இதே சாயல் அந்த நாளிலும் இருக்கிறது தானே? பாருங்க, கண்டுபிடித்தவர்கள் அவங்கிட்டயே ஏன்பா விறகு பொறுக்கிற, போப்பா ஓய்ந்திருப்பா சொல்லியிருக்கலாம். ஆனால் கண்டுபிடித்தவர்கள் அதை பறைசாற்றுகிறார்கள். பாருங்க, மோசே என்ன பண்ணுகிறார்? உடனே அவருக்கு என்ன செய்ய என்று தெரியவில்லை. கர்த்தரிடம் விசாரிக்கிறார். கர்த்தர் சொல்லாம ஊழியர்கள் எதையும் செய்வதில்லை. இப்போ கர்த்தர் பதில் கொடுக்கிறார். 35, கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் அவன் கொல்லப்பட வேண்டும். கல்லெறிந்து அவர் அந்த மனிதனை கொன்று விடுகிறார்கள். துணிகரத்தை தேவன் சபை நடுவிலே விரும்புகிறவர் அல்ல. கண்டுபிடித்தாங்க, கண்டுபிடித்தவங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க, அது அடுத்த விஷயம். நமக்கு அது வரவில்லை, நம்முடைய தியானத்திற்குள்ளாக அது வரவில்லை. ஆனால் ஜனத்தில் ஒருவனாயினும், ஒரு குழுவாயினும் அல்லது தேசமாயினும் மீறுவோமானால், வரம்பு மீறுவோமானால், அதிகப்படியான தைரியத்தோடு செயல்படுவோம் என்றால், நான் யாரு, என்னுடைய பலம் என்ன காண்பிப்போம் என்றால், கர்த்தர் சொல்லுவார், அந்த ஆத்துமா ஜனத்தில் இராதபடிக்கு காலியாகிவிட வேண்டும். பாருங்க, இன்னும் வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 21:14 வாசிக்கலாம். யாத்திராகமம் 21:14. ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று, துணிகரம், துணிவை கர்த்தர் சாடுகிறார். ஒருவன் பிறனுக்கு விரோதமாக வேணுக்குனே தவறு இழைத்து அவனை துணிகரமாய் நீ கொன்று போட்டால் அவனை என்ன பண்ண வேண்டும்? என் பலிபீடத்தில் இருந்து பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும். இந்த வார்த்தைக்கு இசைந்து சாலமோன் ஒரு மனிதனை பலிபீடத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து கொன்று போடும்படியாக கட்டளையிடுவான். துணிகரம் நம்முடைய வாழ்விலே காணப்படுவதை தேவன் விரும்புகிறவர் அல்ல. வாசிக்கலாம் பாருங்க. உபாகமம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 17:12. அங்கே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி நிற்கிற ஆசாரியனுடைய சொல்லையாகிலும் நியாயாதிபதியினுடைய சொல்லை ஆகிலும் கேளாமல் இடும்பு, இந்த துணிகரத்திற்கு வேதம் அடுத்த ஒரு பெயர் கொடுக்கிறது, இடும்பு செய்தால் அவன் என்ன செய்ய கடவன்? அவன் மடிந்து போக கடவன். இப்படியே தீமை. அப்போ அந்த துணிகரத்திற்கு இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் தீமை.
தீமை நம் நடுவில் இருப்பதை நன்மை செய்கிறவர் விரும்புகிறவர் அல்ல. தீமையை உன் நடுவிலிருந்து நீ என்ன செய்ய வேண்டும்? விலக்கி போட வேண்டும். உபாகமம் 18:22 வாசிக்கலாம். ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. இப்போ தீர்க்கதரிசியாய் இருந்தாலும் துணிகரமாக ஒரு வார்த்தையை சொன்னால், ஒருவேளை நம்ம சொல்லலாம், அவங்க தேவனிடத்தில் பேசுகிறத நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நம்முடைய மனக்குழப்பங்களை, கவலைகளை, பாரங்களை கர்த்தரிடத்திலே வைக்கிறார்கள், அதனால் அவங்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் சொல்கிறாரு, அவை தீர்க்கதரிசியாய் இருந்தாலும் கூட துணிகரமாய் செய்வார்கள் என்றால், துணிகரமாய் பேசுவார்கள் என்றால் அவருக்கு நீ என்ன பண்ண வேண்டாம்? பயப்பட வேண்டாம். காரணம், நான் அந்த தீர்க்கதரிசியை அனுப்பவில்லை. அவனுக்கு நான் எதையும் சொல்லி போய் சொல்லென்று அவனை அனுப்பவில்லை. அதனால நீ அவனுக்கு என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். ஐயோ, தீர்க்கதரிசி நம்மளை சபித்து விடுவாரே, நமக்கு கஷ்டம் வந்து விடுமே. அவர் சொல்லுகிற காரியங்கள் துணிகரம். அந்த துணிகரத்தினாலே அவன் சொன்னா அது பலிக்காது. நீ அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியாக தனி மனிதன், அவன் தீர்க்கதரிசியாயிருந்தாலும் சபையிலே ஒருவனாயிருந்தாலும் அவன் துணிகரமாய் ஒரு காரியத்தை செய்வான் என்றால் அவனுடைய துணிகரமாகிய தீமையை உன் நடுவிலிருந்து நீ அகற்றி போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். வாசிக்கலாம். 19ஆம் சங்கீதம் 13வது வசனம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காத்து கொள்ளும். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே துணிகரம் தலையிடக்கூடாது ஆண்டவர். சிலர் காரியங்களை செய்கிறதை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாம் துணிகரம் சொல்கிறோம் தானே. துணிவு, வரம்புகளை மீறுகிற சாயல், கர்த்தருக்கு பிடிக்காத சுபாவம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த துணிகரம் காத்தேஸ். அந்த காத்தேஸ் ஒரு தீமையான அனுபவம். எப்படி காத்தேஸை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். கீழ்ப்படிவதன் முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உணர தவறுவோம் என்றால் காத்தேஸ். இப்படி காத்தேசிலே நீங்கள் தங்கி வெகு நாளாயிருந்தீர்கள். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை நான் நம்ப முடியாமல் பாரப்படுகிறேன். நம்பிக்கை வைக்க முடியல. ஒரு வார்த்தையை எனக்கு நிறைவேறலை, அதனால் நான் நம்பிக்கை வைக்கவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அவநம்பிக்கை என்கிற அந்த உளையான சேற்றிலே நீ சிக்கிக்கொள்ளாதபடி நீ காத்தேசிலே தங்கி இருந்தது போதும். காத்தேசிலே அவநம்பிக்கை என்கிற அந்த காத்தேசிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் வெகு நாளாய். அதை விட்டு வெளியே வா. இப்படியான காரியங்களை கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கூட இந்த காத்தேஸ் என்கிற காரியத்திற்கு, அந்த சம்பவத்திற்கு இன்னுமாக தேவன் சொல்லுகிறார், துணிகரம், துணிச்சல், அதிகப்படியான தைரியம். நான் போய் கேட்டுவாரேன். நான் கேட்டால் பயப்படுவாங்க. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ஒரு காரியத்தை பேசி கொண்டு இருக்கிற ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. அப்போது அந்த பிள்ளை ஒரு வார்த்தை சொல்லுகிறது, நான் எங்கள் அம்மாவை அனுப்பிட்டேன். ஏன்பா உங்கள் அம்மாவை அனுப்பிட்டேன்? எங்கள் அம்மா துணிகரமாக அடிச்சிருவாங்க. அந்த எதிரில் இருக்கிற நபரை துணிகரமாக என் தாயார் என்ன செய்வாங்க? அடித்து விடுவார்கள். இந்த வேர்டு சொல்கிறப்பா, துணிகரம். ஆமாம், இதுக்கு முன்னால் நான் பிறந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். துணிகரம் தன் தாயிடமாக கூட இருக்கட்டும், அதே தாயிடம் அந்த பிள்ளை அன்பு செலுத்துகிற பிள்ளைதான். ஆனால் துணிகரத்தை அந்த பிள்ளையே என்ன செய்யவில்லை? விரும்பவில்லை. அந்த பிள்ளையே விரும்பலைனா கர்த்தர் விரும்புவாரா? ஆவியானவர் நம்மிடத்திலே அதை எதிர்பார்க்கிறவரா? சற்று நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். அதனால தான் தாவீது கதறுகிறான், துணிகரமான பாவங்களுக்கு, தீமைகளுக்கு உமது அடியேனை, உமது அடியாளை விலக்கி காத்து கொள்ளும். அப்பொழுது நீர் என்னை காத்து கொள்ளும் பொழுது நான் எதாக மாறுகிறேன்? உத்தமனாக மாறுகிறேன். பெரும் பாதகத்துக்கு நான் நீங்களாகி இருப்பேன். அப்போ கர்த்தர் நம்மை காத்து கொள்ள வேண்டுவது எத்தனை அவசியமான ஒன்று. கடைசி விளிம்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பாதுகாவலரே கர்த்தர் தான். அல்லேலூயா. மகிமையானவைகளின் மேல் எல்லாம்
அவர் காவல் உண்டாயிருக்கும். யாரெல்லாம் மகிமைக்கென்று அழைக்கப்படுகிறார்களோ, முன்குறிக்கப்படுகிறார்களோ, அவர்களிடத்திலே கர்த்தர் சொல்றாரு, என் மகிமையே உன்னை காத்து கொள்ளும். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த துணிகரமான தீமைகளுக்கு என்னை விலக்கி நீங்க காத்து கொள்ளும் பொழுதுதான் நான் உத்தமனாய் வாழ முடியும், பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் வாழ முடியும். வாசிக்கலாம் பாருங்க. அடுத்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு டீம் என்று வைத்துக்கொள்ளலாம். மல்டிபிள்ஸ் ஆஃப் பீப்புள், ஒரு அநேக ஜனங்கள் என்று சொல்லலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10 - 21 வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணி கொள்ளுங்கள். இங்கே இந்த மல்டிடியூட்ஸ் ஆஃப் பீப்புளுடைய துணிகரத்தை பேதுரு அங்கே அழகாக எழுதுகிறார். வாசிக்கலாமே, 2 பேதுரு 2:10 வாசிக்கலாம். இந்த துணிகரத்தை இவர்கள் என்னவாக பயன்படுத்துகிறார்கள் என்றால், அசுத்த இச்சையோடு அவங்க அக்கார்டிங் டு தேர் ஃப்ளெஷ்லி வில் அண்ட் விஷ், அவர்களுடைய மாம்ச ஆசைக்கு ஏற்றார் போல நடந்து கர்த்தத்துவத்தை துணிகரம் கர்த்தத்துவத்தை இவர்கள் என்ன செய்வார்கள்? நிந்திப்பார்கள், அசட்டை பண்ணுவார்கள், மீறி விடுவார்கள். இவர்கள் வந்துவிட்டதா அந்த வார்த்தை? இவர்கள் யாராம்? துணிகரக்காரர், அகங்காரிகள். இந்த பிரிசம்சுவஸ் என்கிற அந்த பதத்திற்கான மொத்த விளக்கத்தையும் அங்கே பேதுரு சீடன் எழுதுகிறார். துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்ச மாட்டாங்க, அதெல்லாம் பயப்பட மாட்டாங்க. எப்பேற்பட்டதா இருக்கட்டும், நான் பாறேன், நான் கேட்கிறேன். துணிகரமாய் செயல்படுகிற இந்த பிள்ளைகள் என்ன செய்வார்களாம்? 12வது வசனத்துக்கு வருவோம். பிடிபட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களை போல தங்களுக்கு தெரியாதவைகளை என்ன செய்கிறார்கள்? தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க, கரகண்ட மாதிரி. சிலர் நபரை குறித்து நாம் பேசுகிறோம் தானே, அது கரகண்டது. இவர்கள் அந்த வட்டத்திலே காணப்படுகிற பிள்ளைகள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே, கெடுதியான சுபாவத்திலே கெட்டு அழிந்து, அந்த ரிசல்ட் அது தங்களுடைய அந்த கேடான பழக்கத்திலே அவர்கள் கெட்டு போய் விடுகிறார்கள். அடுத்து இவர்களை குறித்து 13க்கு வருவோம். ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி ஒரு அற்ப சந்தோஷத்திற்காக, ஒரு சின்ன லாபத்திற்காக மகத்துவமானவரை இழப்பதற்கும் இவர்கள் ஆயத்தமாயிருப்பார்கள். ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமா இருந்து, நம்முடைய வஸ்திரத்திலே ஆங்காங்கே ஸ்டெயின்ஸ் இருக்கு, கரைகள் இருக்கு, நம்ம வெளியே வருவோமா? ஆனால் இந்த துணிகரக்காரருடைய வாழ்க்கையே எப்படி இருக்கிறதாம்? கரைகளும் லட்சைகளுமாய் இருக்கிறார். லட்சை வெட்கத்திற்கு உரிய ஒரு சுபாவம். உங்களோட விருந்து உண்கையில், திருவிருந்தாகிய அந்த விருந்திலும் அவர்கள் கலந்து கொள்ளுகிற சுபாவம் உடையவர்கள். தங்கள் வஞ்சனைகளில் சொகுசாய் வாழ்கிறவர்கள், கஷ்டத்தை விரும்பாதவர்கள். நஷ்டம் எல்லாமே எங்களுக்கு லாபமாக தான் இருக்க வேண்டும், எங்களுக்கு எல்லாமே வருமானமாக தான் இருக்க வேண்டும், எங்கள் கைகளிலிருந்து ஒன்றும் எங்களை விட்டு போய்விடக்கூடாது. ஒரு நாள் வாழ்வு இன்பமா, அதற்காக நாங்கள் எதையும் கொடுப்பதற்கும் நாங்கள் ஆயத்தம். இவர்களுடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களாம்? பாவத்தை விட்டு ஓயாதவைகளாய், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளாய் இருக்கிற கண்கள். இவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருள் ஆசைகளில் தாங்கள் பழகினது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் பழக்குவித்து விடுவார்கள். பொருள் ஆசையை வேதம் விக்கிரக வழிபாடு என்று சொல்லுகிறது.
இன்னொன்றையும் விக்கிரக வழிபாடு என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 15:23 வாசித்து பார்த்தால், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. முரட்டாட்டம், துணிகரமாய் ஒரு காரியத்தை வரம்பு மீறி செய்யும் பொழுது, கர்த்தருக்கு பிடிக்காத, கர்த்தர் இருதயத்தை பிரியப்படுத்தாத காரியத்தை இவர்கள் தாங்கள் செய்வதும் அன்றி மற்றவர்களையும் செய்வதற்கு உற்சாகப்படுத்துகிற பிள்ளைகள். 17க்கு வந்துருவோம். 2 பேதுரு 2:17. தண்ணீர் இல்லாத கிணறுகள். உள்ள விழுந்தா மண்டை டம்முன்னு உடஞ்சி போயிடும். தண்ணி கிடையாது. தண்ணி இருக்கிற கிணறு தான் நாம் விரும்புகிற ஒரு கிணறு. ஆனால் இந்த பிள்ளைகள், துணிகரமாய் நடக்கிற பிள்ளைகளை பேதுரு சொல்லுகிறார், தண்ணீர் இல்லாத கிணறுகள். சுழல் காற்றினால் சில நேரம் மழை கொட்ட போகுதுன்னு சொல்லி மேகம் நிறைந்திருக்கும். ஆனால் ஒரு காற்று அப்படியே இந்த மேகங்களை தள்ளிட்டு போகும். பார்த்துருக்கீங்களா? நம்ம சொல்லுவோம் பாருங்க, காற்று கொண்டு போயிடுச்சு. எங்கே கொண்டு போச்சு? அதை கேட்டோமா? அது எனக்கு தெரியாது. காற்று கொண்டு போயிடுச்சு. பாருங்க, சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களை போன்றவர்கள் இந்த பிள்ளைகள். இவர்களுக்கு ரிசல்ட்டை குறித்து அந்த வசனத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. 18 வருவோம். இவங்க என்ன பண்ணுகிறார்கள்? இவர்கள் கண்கள் வஞ்சகமாய் நடக்கிற மக்களை விட்டு தப்பி நடக்கிறாங்க பாருங்க. அவங்கள பிடித்து கொள்ளுகிறார்கள். அகந்தையான வீண் வார்த்தைகளை மாம்ச இச்சைகளினாலும் தந்திரமாய் அவர்களை பிடிக்கிறார்கள். தந்திரமா பேசுறாங்க, தந்திரமா பிடிக்கிறாங்க. இந்த துணிகரத்தை தேவன் பொறுத்து கொள்ள முடியுமா? அடுத்து பாருங்க 19. தாங்களே கேட்டுக்கு சுயாதீனம்பா. நமக்கு கர்த்தர் உரிமை கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். அதெல்லாம் கர்த்தர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர். எல்லாவற்றுக்கும் வேதத்திலே ஆங்காங்கே சில வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுகிற சுபாவம் இந்த பிள்ளைகளிடத்திலே பார்க்க முடிகிறது. 20 வாசிக்கலாம் பாருங்க. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. அப்படி இந்த பிள்ளைகளினாலே தந்திரமாய் பிடிக்கப்பட்டவர்களுடைய நிலைமையை அங்கே ஆவியானவர் பேதுருவை கொண்டு சொல்லுகிறார். ஜெயிக்கப்பட்டால் இவர்களுடைய பின் நிலைமை முன் நிலைமையிலும் நஷ்டம் அடைந்துவிடும். நமக்கே ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கையை நாம் கிறிஸ்துவுக்கென்று லாபகரமாக வாழ வேண்டும் என்பதுதான் வேதம் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம். இந்த துணிகரமான மக்களுடைய, இந்த வரம்பு மீறி செயல்படுகிற இந்த மக்களுடைய சுபாவங்களை இந்த 2 பேதுருவிலே பார்க்கிறோம். இன்னும் தனி மனிதனை பார்த்தோம். ஒரு மல்டிடியூட்ஸ் ஆஃப் பீப்புளை குறித்து பார்த்தோம். தேசமே சில நேரங்களிலே துணிகரமாய் செயல்படுகிறதை நாம் உபாகமம் 1:43 அங்கே பார்க்கிறோம். நீங்கள் துணிந்து மலையின் மேல் தேசத்தை பார்த்து, இஸ்ரவேல் மக்களை பார்த்து அங்கே மோசே கேட்கிறார். உபாகமம் 17:13 வாசிக்கலாம். உபாகமம் 17:13. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சில வேளைகளிலே தனி மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு துணிகரமாய் வரம்பு மீறி ஒரு அசட்டு தைரியத்தோடு கட்டளைகளுக்கு உட்படாத ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை. தனி மனிதன் மாத்திரமல்ல, அவன் தீர்க்கதரிசியாய் கூட இருக்கட்டும், அவன் துணிகரமாய் செய்கிறவனாய் இருந்தால் நீ அவனுக்கு பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் நமக்கு ஆறுதலாக கூறுகிறார். நானே பயப்படத்தக்கவர், நானே உங்கள் அச்சமும் பயமுமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் ஒருவர் தான் நம்முடைய பயத்திற்கும் அச்சத்திற்கும் உரியவர். அதை விட்டுட்டு இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்குது, நீ பயப்பட வேண்டாம் என்பதுதான் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு கொடுக்கிற ஆறுதலான வார்த்தை. தனி மனிதராய் இருக்கட்டும், மல்டிடியூட்ஸ் ஆஃப் பீப்புளாக இருக்கட்டும், தேசமாய் கூட இருக்கட்டும், ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த ரிசல்ட்டெல்லாம் இருக்குதுப்பா, இதுக்கெல்லாம் எங்களுக்கு பயமாக இருக்குது, நாங்கள் இனி என்ன செய்ய மாட்டோம், இடும்பு செய்ய மாட்டோம். வரம்பு மீறி துணிகரமாக பேசுவதோ செயல்படுவதோ எங்கள் வாழ்க்கையிலே இருப்பதில்லை. கர்த்தர் சொல்லுவார், காத்தேசிலே தங்கி இருந்தது போதும்,
இந்த காத்தேஸ் கர்த்தருடைய கட்டளைக்கு மீறுகிற அசட்டு தைரியம், வரம்பு மீறி செயல்படுகிற சாயல், அதிகப்படியான தைரியம், இதை ஆவிக்குரிய வியாதி என்று சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிற தேவ மனிதன் அழகாக சொல்லுகிறார். இது சபையை இந்த வியாதி அதிகமாக தொற்றிக்கொள்ளுகிறது. இந்த கண்டேஜியஸ் டிசீஸ் என்று சொல்லுவார்கள். ஒருவருக்கு ஒரு வியாதி என்றால் அவங்க பார்த்தாலே அந்த தொற்று படரும். 2019 நாம் அந்த கொரோனாவுக்கு அப்படித்தானே பயந்தோம். அங்கங்கே ஜங்ஷன் போட்டாங்க. ஒருத்தருக்கு வியாதினா அவரை சுற்றிலும் அவர் வீட்டை சுற்றிலும் ஒரு பார்ட்டிஷன் போட்டாங்க. அவங்க பார்த்தாலே வியாதி பரவும். அப்புறம் என்ன சொன்னாங்க, கையை தட்டுங்கப்பா வியாதி போய்விடும், வெளிச்சத்தை காட்டுங்கப்பா வியாதி போய்விடும். போனதா? மருத்துவர்களே ஒரு பதம் பார்த்தது தானே. அரண்மனையிலே நீ இருந்தாலும் அந்த வியாதியின் தொற்று உள்ளே நுழையத்தானே செய்தது. கர்த்தருடைய வார்த்தை மாறாத பிரமாணம். இதை ஜனங்கள் கேட்டு பயந்து, இனி நாங்கள் இந்த தீமையை செய்ய மாட்டோம், நாங்கள் இந்த அதிகப்படியான அந்த வியாதியை எங்களுக்குள்ளே வைத்திருக்க மாட்டோம், இது ஒரு ஆவிக்குரிய வியாதி. ஏன் இதை ஒரு வியாதி என்று அந்த ஸ்பர்ஜன் மனிதர் சொல்லுகிறார்? வேணும்னு செய்கிறதுனால தெரியும், உங்களுக்கு இதை செய்யக்கூடாது என்று தெரியும், நான் அப்படித்தான் செய்வேன். நீ சொன்ன நான் கேட்டுருவேனா? என்கிட்டே வா. இதெல்லாம் துணிகரத்தின் அடையாளங்கள். நீ சொல்லிட்டா நான் செஞ்சிருவேனாக்கும், அது இங்கே பலிக்காது. சில நபர்கள் நம்மிடத்திலே பேசுகிறது, ஒருவேளை நாமே பேசுகிறவர்களாயும் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது டெலிபரேட், வேணும்னு நீ செய்வாயான் என்றால் இந்த வியாதி உங்ககிட்ட இருந்து சபையிலே மற்றவர்களுக்கு பரவ வாய்ப்பு உண்டு. ஜனமே, இந்த காலை வேளையிலே இந்த வியாதியிலிருந்து 103 சங்கீதம் 20வது வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார். சரீரப்பிரகாரமான வியாதிக்கு மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தை அல்ல, குணமாக்குதல் அல்ல. இப்படிப்பட்ட துணிகரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்றால், இந்த துணிகரத்தை கர்த்தர் வியாதி என்று சொல்லுவார் என்றால் அவரே அதற்குரிய நிவாரணத்தையும் வைத்திருக்கிறார். வார்த்தையை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு நம்ம என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார். வேதத்திலே ஒரு மனிதனை குறித்து இந்த நாளிலே நமக்கு நேரம் கிடைக்கிற வரைக்கும் நாம் பார்க்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஒரு மனிதனை பார்க்கிறோம். அந்த மனிதன் ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் தகப்பன் ஆசாரியர், அவனுடைய சகோதரன் ஆசாரிய குடும்பத்திலே வளர்ந்தவன். இவனும் ஆசாரிய குடும்பத்தின் அத்தனை பாரம்பரியங்களும் அத்துப்படியாக தெரியும். வாசிக்கலாம் 2 சாமுவேல் 6:7. அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் மூண்டது. ஏன் தேவன் அவனை அடித்தாராம்? அவனுடைய நல்ல அழகாக தமிழ் மொழியாக்கத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய துணிவின் நிமித்தம். அப்படி என்ன துணிஞ்சு செஞ்சிட்டான்? நல்லது தானே செய்கிறான். பெட்டி பெலிஸ்தரிடமிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் புது வண்டியிலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பழங்கின பெட்டியில் வண்டியில் வைக்கக்கூடாது. பாருங்க, அந்நிய ஜனமாக இருந்தாலும் அவங்க கூட தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை குறித்த பயத்தோடு அவர்கள் செயல்படுகிறார். அந்த உடன்படிக்கை பெட்டியை வண்டியிலே ஏற்றி ஃப்ரெஷ் மாடு, களங்கப்படுத்தப்படாத மாடுகள் வண்டியை இழுத்து கொண்டு வருகிறது. இப்போ அந்த 6வது வசனத்துக்கு வருவோம். நாகோனின் மாடுகள் நாகோனின் களத்துக்கு அந்த இடத்துக்கு வரும் பொழுது மாடு என்னாகுது? மிரட்சி அடைகிறது. பெட்டியை மாடு மிரளும் போது ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஷேக் ஆகும். வண்டி ஷேக் ஆகும் பொழுது வண்டியில் இருக்கிற பெட்டி அங்கே அசைக்கப்படுகிறது. டக்குன்னு கர்த்தர் இவன் என்ன பண்ணுகிறான்?
கையை நீட்டுகிறான். ஏன்? அதில் என்ன தப்பு இருக்கு? தப்பே இல்லைல்ல. பெட்டியை தானே அவன் தொடுகிறான். தொட்டா என்ன? பெட்டி விழுந்துரும்லாம் அவன் சொல்லுகிறான். பெட்டி விழுந்துரும்லாம். பெட்டி கீழே விழலாமா? பூமியில் இருக்கிற மாசு அந்த பெட்டியை அசுசிப்படுத்தி விடுமே. நான் கையை நீட்டி பெட்டியை தானே தொட்டேன், இதை எப்படி துணிவு என்று ஆண்டவரே நீர் சொல்லுவீர்? அதுக்கெல்லாம் கர்த்தர் பதிலே சொல்லலைங்க. அவனுடைய துணிவின் நிமித்தம் கர்த்தர் அவனை அங்கே என்ன செய்கிறார்? அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். நம்ம பயமுறுத்துறதுக்கு அல்ல, எச்சரிப்பை பெற்றுக்கொள்வதற்குத்தான் கர்த்தர் நமக்கு இதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய பெட்டியை இவன் தொட்டா இவனுக்கு அங்கே சாப்டர் ஓவர். இன்னும் வாசிக்கலாம் பாருங்க. பெலிஸ்தர் என்ன பண்ணுறாங்க? 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே அந்த பெட்டியை ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? எட்டி பார்க்கிறார்கள். தேவனுடைய பெட்டியை ஜனங்கள் அங்கே என்ன செய்கிறார்கள்? எட்டி பார்க்குறாங்க. பார்த்த மாத்திரத்திலே அங்கே 50,070 பேர் அவுட். இவ்வளவு மோசமானவரா? அவ்வளவு குரூரமான சுபாவம் உள்ளவரா? அவர் தானே சொன்னார் மோசே கிட்ட, நான் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். அப்படி சொல்லிவிட்டு இப்போ வந்து அடிக்கலாமா? இது நம்ம டயலாக். பெட்டியை உள்ளே எட்டி பார்ப்பதற்கு உனக்கு ஏன் இந்த அதிகப்படியான தைரியம் வருகிறது? நான் மனிதர்களுடைய அந்த அசுத்தங்களை விரும்புகிறவர் அல்லவே. நான் எப்படி சுத்தமாயிருக்கிறேனோ பரிசுத்தமாயிருக்கிறேனோ, என்னை எட்டி பார்க்கிறவர்களோ என்னை தொடுகிறவர்களோ பரிசுத்தத்திலேயே காணப்பட வேண்டும் தானே. நீ பரிசுத்தம் இல்லாமல் எட்டி பார்த்தால் எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது தானே, அது பாழாகி விடுமே. நான் நிந்திக்கப்படுகிறேனே. அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. அவர்கள் எட்டி பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை, அங்க ஒரு தனி மனிதனை அடிக்கிறார், இங்கே ஒரு ஜனங்களை கர்த்தர் அடித்தார். அப்பொழுது ஜனங்களை கர்த்தர் அடித்ததின் நிமித்தம் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? வேதனைப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறார்கள். இந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? அவர் பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர். அந்த உணர்வு நமக்கு இருக்கும் என்றால் துணிகரம் நம்மை தொடுவதில்லை. வாசிக்கலாம். அது 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கலாம். ஏன் இந்த துணிவை கர்த்தர் இவனுடைய வாழ்விலே, ஊசாவினுடைய வாழ்விலே விரும்பவில்லை? பெட்டி கீரியாத் யாரீமிலே கிட்டத்தட்ட 20 years 20 வருடங்கள் அங்கேயே இருக்குது. அங்கதான் இந்த ஊசா இவனுடைய அண்ணன் அகிவோ, பாருங்க அதை வாசிக்கலாம். இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் turn yourselves unto the holy God, பரிசுத்தமுள்ள தெய்வத்திற்கு நேராக உங்களை திருப்புங்கப்பா. உங்க இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குங்கப்பா. அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஆராதனை. நீங்க கலந்து அடிக்கிறீங்களே, இங்க ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்கிறீர்கள், வெளியே சென்றால் பல காரியங்களை விக்கிரகங்களாக வைத்து வழிபடுகிறீர்களே. சாமுவேல் தீர்க்கனை கொண்டு கர்த்தர் சொல்றார், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். கீரியாத் யாரீமிலே அந்த மனிதனுடைய பெயர் நீங்க வாசிக்கலாம். மேல முதல் வசனத்துல அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை, அப்ப 20 வருஷமா அந்த குடும்பம் என்ன செய்கிறது? கர்த்தருடைய பெட்டியை காத்து கொண்டு இருக்கிறது. இதை ஊசாவும் ஆகிவோவும் என்ன பண்ணுகிறார்கள்? பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு தெரியும்
இந்த உடன்படிக்கை பெட்டி நம்ம வீட்டில் இருக்கு. இதை நம்முடைய தகப்பன் ஆசாரியன் அபினதாப் அவர் பாதுகாக்கிறார் என்றால் அவருக்கு பின் அடியார்களாகிய அவருடைய பிள்ளைகள் நாங்களும் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு வருவோம். இதே சம்பவத்தை நாளாகமத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் மூண்டவராகி தன் கையை பெட்டி அண்டைக்கு நீட்டினதின் நிமித்தம். ஆனால் சாமுவேல் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, அவனுடைய துணிவின் நிமித்தம் கர்த்தர் அவன் மேல் கோபம் கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலே துணிவு இருக்கிறதா என்பதை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஏன் இந்த பெட்டியை தொட்டா என்னவா? அம்புட்டுக்கா கர்த்தருக்கு கோபம் வர வேண்டும்? என்னென்னமோ அக்கிரமம் பண்ணுறோம், பொறுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. பெட்டியை தானே தொட்டேன், இதில் என்னப்பா உங்களுக்கு அம்புட்டு கோபம் வந்துருச்சு? அதுக்கு கோவிச்சுக்கிட்டது மாத்திரமல்ல, ஆளையே காலி பண்ணிட்டீங்களே. வாசிக்கலாம் பாருங்க. கர்த்தர் ஆல்ரெடி வார்னிங் கொடுக்கிறார், எடுத்த எடுப்பில் அவர் அடிக்கவில்லை. வாசிக்கலாம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை வாசிக்கலாம். யாத்திராகமம் 25:12. அதற்கு 4 பொன் வளையங்களை அந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்த காரியங்களை கர்த்தரே அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். 4 பொன் வளையங்களை கோல்டுல சர்க்கிளா ஒரு வளையங்களை பண்ணிக்கங்க. 4 வளையங்கள், அந்த 4 வளையங்களின் மூலைகளிலும் கோர்த்துக்கிட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறு பக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி தைத்து கோல்டன் த்ரெட் வச்சு அதை தைக்க வேண்டும். சீத்திம் மரத்தால் தண்டுகளை ஒரு பெரிய லாங்கா கொம்பை ஏற்படுத்த வேண்டும். அது சீத்திம் மரத்தால் தான் செய்யப்பட வேண்டும். அந்த சீத்திம் உட கவர் பண்ண வேண்டும். பொன் தகட்டால் மூடி அந்த கொம்பை தோள்களிலே வைத்து கொள்ள வேண்டும். தோள்களிலே வைத்து. அடுத்த 15 படிக்கலாம். அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கலற்றப்படாமல். பெட்டியிலிருந்து அந்த தண்டுகள் என்ன செய்யப்படக்கூடாது? கலட்டக்கூடாது. அது வளையத்துல தான் இருக்கணும். அதுக்கு தான் வளையம். அந்த வளையத்திலேயே அது இருக்க வேண்டும். அந்த பெட்டியிலே வைப்பாயா. இவ்வளவு விவரமா சொல்லுகிற கர்த்தர். இது அந்த பெட்டியிலே இருக்கிற காரியங்கள். என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் 15வது வசனம் வாசிக்கலாம். பாளையம் புறப்படும் போது ஆரோனும் இதை யார் செய்ய வேண்டும்? என்னாகமம் 4:5. ஆரோன் அவன் பிள்ளைகள் மாத்திரம்தான் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உரிமை இல்லை. ஆசாரியன் ஆரோனுக்கு தான் நான் அந்த வேலையை கொடுத்திருக்கிறேன். நான் யாருக்கு எந்த வேலையை கொடுக்கிறேனோ அவர்கள் தான் அந்த வேலையை செய்ய வேண்டும். மற்றவர்கள் வந்தால், மற்றவர்கள் அந்த வேலையை செய்தால் அது தேவனுடைய பார்வையிலே மீறுதல் என்றாகிவிடும். கர்த்தரை நிந்திக்கிற சாயலுக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். வாசிக்கலாம். 15 படிக்கலாம். என்னாகமம் 4:15 வாசிக்கலாம். பாளையம் புறப்படும் போது பாருங்க, மறுபடியும் கர்த்தர் சொல்றாரு, ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமூட்டுகளையும் மூடி. அவங்களே அதை என்ன பண்ணக்கூடாது? எட்டி பார்க்க கூடாதுன்றார். நீங்க அதை வாசித்து பார்க்கும்போது நம்முடைய இருதயம் நடுங்குகிறது. இத்தனை பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நாம் எந்த அளவிற்கு பக்கத்திலே வைத்து ஆராதனை பூஜித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அந்த உணர்வு அதிகமாக இருக்கிறதுனாலே தான் துணிகரம் நம்முடைய வாழ்க்கையிலே தலை காட்ட ஆரம்பித்து விடுகிறது. அந்த 15வது வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம் பாருங்க. என்னாகமம் 4:15. புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் மூடி தீர்த்த பின்பு கோகாத் புத்திரர் அதை அடுத்து யார் வர வேணும்? இவங்க மூடிட்டாங்கன்னா இவங்க அப்படியே மார்ச் பண்ணி சைடில் போய் நின்றுக்கிடும். அதை பக்கம் வரக்கூடாது. அவங்க வேலை உள்ள எல்லாம் இருக்குதா, சரியா அந்த வளையங்கள்
பொருத்தப்பட்டு இருக்கிறதா, அந்த கொம்பு கரெக்டாக இருக்கிறதா செக் பண்ணிட்டியா? கோ அஹெட், தள்ளி போயிடு. இப்போ யார் வர வேண்டும்? கோகாத்து புத்திரர். அவங்க வந்து எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு அவங்க வரணும். ஒரு ஆள் அதை செட் பண்ணணும், அடுத்த ஆள் அதை எடுத்துக்கிட்டு போகும். மாத்துனா கர்த்தருக்கு அது பிடித்தம் இல்லை. அவர்கள் சாகாதபடிக்கு கர்த்தர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், நீ சாகக்கூடாது, உயிரோட தான் இருக்கணும். என்னுடைய கோபத்தை நீ சம்பாதித்து கொள்ளக்கூடாது. நீ சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஐயோ எனக்கு தெரியலை. அது எப்படி தெரியாமல் இருக்கும்? நான் தான் சொல்லியிருக்கேன்ல. நான் சொல்லி நீ தெரியலைன்னு எப்படி சொல்லுவ? வேணுக்குன்னு செஞ்சிருக்கிற. அதைத்தான் தேவன் அவனுடைய துணிவின் நிமித்தம் அங்கே அவனை அடித்தார். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத்து புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. அப்படியே அதே அதிகாரத்தில் 19-20 வாசிக்கலாம். பாருங்க, சாகாமல் பரிசுத்தமானவைகளை, அதுவும் எப்படியா? மகா பரிசுத்தமானவைகளை. அது பக்கத்துல வரும்போது நீ செத்துறக்கூடாது. நீ சாகாதபடிக்கு நீ என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டியதாவது வாசிக்கலாம். ஆரோனும் அவன் குமாரரும் வந்து அவனவன் செய்கிற வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் நியமித்தல் என்றால் அப்பாயின்மெண்ட். அவர்களுக்கு அந்த வேலையை கர்த்தர் சொல்றாரு, இவங்க இந்த வேலையை தான் செய்ய. அடுத்தவங்களுக்கு நான் அதை கொடுக்கலை, கொடுத்தால் செத்து விடுவார்கள். இவர்களே அதை க்ளோஸ் பண்ணும்போது நீ எட்டி பார்க்காதன்றாரு. அதை வாசிப்போம் பாருங்க. அவர்களோ சாகாதபடிக்கு பரிசுத்தமானவைகள் மூடப்படும் போது உள்ள நீ எட்டி பார்க்க கூடாது. எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பார்த்தேன். ஏற்கனவே நீ கரெக்டா தானே செட் பண்ற, அப்புறம் என்னத்தை பார்த்தேன்? அதெல்லாம் இங்கே பேசப்படாது. துணிகரம். அவர்கள் சாகக்கூடாது, சாகாதபடிக்கு. ஏன்? பரிசுத்தமானவைகளை மூடப்படும் பொழுது கூட பார்க்கறதுக்கு நீ என்ன பண்ணாத? எட்டி பார்க்காத. உள்ள நான் சரியா வச்சுட்டான் எட்டி பார்த்தேன் அப்படி அவர்கள் சொல்லுவார்கள் என்றால் கர்த்தர் அதை ஏற்கிறவர் அல்ல. அவர்கள் சாகாதபடிக்கு இந்த ஊசாவை தேவன் ஏன் அந்த துணிகரம் அவனுக்குள் வருகிறது என்றால், ஸ்பர்ஜன் சொல்லுகிறார். வேதத்திலே நமக்கு அந்த காரியங்கள் வார்த்தையிலே சொல்லப்படுகிறது. அதை ஸ்பர்ஜன் என்கிற பிரசங்கி அழுத்தமாக பேசுகிறார். இவன் என்ன செய்கிறானா, வாழ்க்கையிலேயே தானாவே கீழ்ப்படியாத சுபாவம் இவனுக்குள்ளே இருந்ததாம். வேணும்னு செய்கிறது இவனுடைய கேரக்டர். செஞ்சா என்ன, அதனால என்ன பார்த்துடலாம். கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். ஆசாரியன் குடும்பத்தில் பிறந்த பையன். இவனுக்கு தெரியும் மூடப்படும் போது கூட எட்டி பார்க்க கூடாது. முதல்ல நீ எப்படி அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுக்கணும்? வண்டியிலையா வைக்கிறது? அது பெலிஸ்தர், அவங்களுக்கு தெரியாது. அவங்க அஸ்தரோத்தையும் பாகால்களையும் வழிபடுகிறவர்கள். அவர்களை நான் மன்னிப்பேன், ஆனால் தேவ பிள்ளைகளிடத்திலே துணிகரத்தை நான் பார்ப்பேன் என்றால் இன்ஸ்டன்ட்லி ஜட்ஜ்மெண்ட். நம்ம புதிய ஏற்பாட்டிலும் கூட இதே காரியத்தை தான் பார்க்கிறோம். ஆனால் கிருபை நிறைந்தவர், கிருபாசன மூடியை நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை அப்படியே பாதுகாக்கிறது. கர்த்தருடைய அந்த கோபத்திற்கு இயேசு அங்கே பரிந்து பேசுகிறார். நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், நான் சிந்தின ரத்தத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அதனால தான் இன்றைக்கு சபை தேவனுடைய மனவாட்டி துணிகரமாக கர்த்தரை நிந்திக்கிறதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. இந்த ஊசா வாழ்க்கையிலே இளம் பிராயத்தில் இருந்தே வேணும்னு அதை அனிச்சை செயல் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது நாம் ஒரு நெருப்பை தொடுகிறோம், சட்டென்று காலை தூக்கிவிடும், சுடுது. அன்பான சகோதரா சகோதரி, உன் காலை சுட்டு விட்டது, உன் காலை சற்று எடுத்து விடு. மூளை உங்ககிட்ட சொல்லுச்சா? சுட்ட மாத்திரத்தில் காலை தூக்குறோம் தானே.
அந்த மாதிரி ஊசா நேச்சுரலாகவே தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை இளம் பருவத்திலிருந்தே செய்து கொண்டே வருகிறதை கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் அவனுக்கு துணிகரம் வந்ததை கர்த்தரால் சகித்து கொள்ள முடியவில்லை. கிரிட்டிக்கல் எரர் என்று அந்த தேவ மனிதன் சொல்லுகிறான். கிரிட்டிக்கலான ஒரு பிழை, சாவுக்கு ஏதுவான பிழை, அவனை சாவுக்கே கொண்டு போய்விட்டது தானே. இவன் நினைக்கிறான், யார் வேண்டுமானாலும் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கலாம். கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், கோகாத்து புத்திரர் தான் சுமக்க வேண்டும். ஆனால் இவனுடைய, ஏன்னா இவங்க வீட்டில் 20 வருடம் அந்த பெட்டி இருந்ததுனால இவனுக்குள்ளே அது நேச்சுரலாக, ஹேபிச்சுவலாக, ரொம்ப குளிச்சா குளிர்ச்சி தெரியாது, அந்த மாதிரி இவர் 20 வருடம் அந்த பெட்டியை வீட்டில் பார்க்குறாரு, எட்டி பார்க்குறாரு, வெளியே போகிறாரு. எங்கள் வீட்டில் அங்கே பெட்டி இருக்குதுங்க, எங்கள் வீட்டில் தாங்க இருக்குது. தெரியுமா அவனுக்கு? என் வீட்டில் தான்பா இருக்கு. எல்லாம் தெரிந்தும் யார் சுமக்க வேண்டும்? கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தகப்பனாகிய அபினதாபு சொல்லாமலா இருந்திருப்பார்? சொல்லி இருந்திருப்பார். டேய் நம்ம செத்துறக்கூடாதுடா, எட்டி பார்க்கக்கூடாது. டேய் நம்ம செத்துறக்கூடாதுடா, அதை தொடக்கூடாது. சொல்லியும் இவனுக்குள்ளே அனிச்சை செயலாக துணிகரம் தலையிடுகிறது. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். சட்டென்று அவர் அவனை அடிக்கவில்லை. துணிகரம் மிகுதியாகிறது. அடுத்து இவன் நினைக்கிறான், எப்படி வேண்டுமானாலும் அந்த பெட்டியை என்ன செய்யலாம், யார் வேண்டுமானாலும் சுமக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் சுமக்கலாம். கர்த்தர் அப்படி சொல்லவில்லை. அது ஆசாரியன் தோள்களில் வைத்து சுமக்கப்பட வேண்டும். உடன்படிக்கை பெட்டியை வண்டியில் கொண்டு போய் வைக்கக்கூடாது. அது புது வண்டி, அந்த கதையெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது. புது வண்டியோ புது மாடுகள் மிரளதானே செய்யும். சுமக்கப்பட வேண்டிய உடன்படிக்கை பெட்டியை நீ யாரை கேட்டு வண்டியில் ஏற்றின? மாடுகள் மிரண்டு இப்போ வண்டி அசைகிறது, பெட்டி கீழே விழப்போகிறது. அங்கே ஊசா என்றால் ஸ்ட்ரெங்த் என்று அர்த்தம். தன்னுடைய பலத்தை எதிலே காண்பிக்கிறார்? கீழே விழப்போகிற உடன்படிக்கை பெட்டியை பாதுகாக்கிறாராம் பலத்தை கொண்டு. சாகாதபடிக்கு தொடாதடான்னு சொன்னா இவர் சொல்றாரு, என் பலத்தை கொண்டு நான் உடன்படிக்கை பெட்டியை என்ன செய்ய போறேன்? காக்க போகிறேன். யாரை காப்பது? கர்த்தருடைய கேள்வி. நான் உன்னைய பாதுகாக்கணுமா, நீ என்னைய பாதுகாக்கணும்? இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அந்த துணிகரத்துக்கு விளக்கம் தெளிவாயிருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். அடுத்து இவர் என்ன நினைக்கிறாரு? ஊசா அகிவோ என்றால் ஃப்ரெண்ட்லி என்று அர்த்தமாம். அகிவோ முன்னாலே அந்த பெட்டியை நடத்தி கொண்டு போகிறார், பின்னாலே ஸ்ட்ரெங்த்து ஊசா அந்த பெட்டியின் பின்தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறார். அகிவோ ஆடி பாடி அந்த முன்னால லீடிங்லே போய்கொண்டிருக்கிறார். தம்பி பின்னாலே தன்னுடைய பலத்தை சார்ந்து கொண்டவராக, தன்னுடைய அந்த மாம்சீக பலம், சுய பலம், அந்த புய பலத்திலே சார்ந்தவராக அந்த பெட்டியை நான் பாதுகாப்பேன். நாகோனின் களம் வந்த பொழுது இவர் பெட்டியை காப்பதற்கு முயலுகிறார். கர்த்தர் நம்முடைய அந்த நோக்கத்தை பார்க்கிறார். நோக்கத்தின் அடிப்படையிலே தான் செயல்கள் இருக்கிறது. நோக்கம் என்ன? நான் பெட்டி கீழே விழாதபடி என்ன செய்ய வேண்டும்? காக்க வேண்டும். கர்த்தர் கேட்கிறார், என்னை நீ காத்துருவியா? இதுதான் அங்கே மறைமுகமாக நடைபெறுகிற உரையாடல். நான் தானே உன்னை காக்க வேண்டும். உன்னை காக்கிற நான் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. என்னை நீ காக்கணும்னு உன் பலத்தை கொண்டு காவல் காக்கணும்னு தீர்மானிக்கிறையே, நீ காத்துக்கொள்ள முடியுமா? உன்னையவே காக்க முடியவில்லையே உன்னுடைய பலத்தை கொண்டு, பின் எப்படி என்னை நீ காக்க முடியும்? அதனால தான் அவனுடைய துணிவை கர்த்தர் அங்கே பார்க்கிறார். நாமும் கூட நம்மை ஆராதிக்கிற சேவிக்கிற காரியங்களிலே இந்த துணிகரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தலையிடாதபடிக்கு ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் பரத்திலிருந்து கிருபைகளை அருளி செய்வாராக. இந்த ஊசா கர்த்தருடைய கட்டளை நன்கு தெரிந்திருந்தும் அதை அவன் இருதயத்திலே அவமதிக்கிறவனாக, கர்த்தர் அப்படிதான் சொல்லுவார், அவர் மன்னித்து விடுவார். நான் சாரி ஆண்டவரேனா அவர் சரி என்று சொல்லிவிடுவார்.
உன் சாரியை சரி என்று சொல்லுவேன் தான், ஆனால் எத்தனை நேரம் நீ துணிகரமாக செயல்படுவாய். என்னால் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன். என்னால் அதை பேர் பண்ண முடியவில்லை. இது கர்த்தருடைய சமூகத்திலே இந்த காத்தேசின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், இந்த காலை வேளையிலே நாம் ஒரு தீர்மானம் எடுத்தவர்களாக தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நாம் வீடுகளுக்கு செல்லுவோம். ஆண்டவரே, இந்த துணிகரம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் உமக்கு முன்பாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்னுடைய ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படுவேன். அல்லேலூயா. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு ரெமெடியை அங்கே வைத்திருக்கிறார். இந்த துணிகரை எனக்கு வரக்கூடாதுன்னா நான் என்ன செய்ய வேண்டும்? வாட் டு டூ? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின் படியே சொல்லாவிட்டால் விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. வேதத்தை, சாட்சி ஆகமத்தை, இதில் 66 ஆகமங்கள் இருக்கிறது தானே. இந்த 66 ஆகமங்களை நாம் கவனிக்கிறோமா என்பதுதான் ஆவியானவர் நம் முன்பாக கேட்கிறார். என்னைக்கோ ஒரு நாள் கவனிப்பேன், நேரம் கிடைச்சா கவனிப்பேன். துணிகரம் நம்மை தொற்றிவிடும். அது ஒரு வியாதி, அது ஒரு தொற்றக்கூடிய வியாதி. அந்த கிருமி என்னை தொற்றக்கூடாது என்றால் நான் காலைதோறும் அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன். அவர்களை நான் எப்படி நடத்துகிறேன்? நீதியின் வழியிலே, நியாய பாதைகளுக்கு உள்ளே நடத்துகிற கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், வேதத்தை கவனி. நம்மள எத்தனை பேருங்க கவனிக்கிறோம்? எனக்கு வாசிக்க தெரியாது என்று இந்த கடைசி விளிம்பிலே வாழ்கிற ஒருவர் கூட சொல்ல முடியாதுங்க. பைபிள் ஸ்டடி முடித்து விட்டு வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு அக்கா, அவங்கள பார்த்தாலே தெரியுது படிப்பிலே குறைந்தவர்கள். இந்த இப்படி பார்க்குது ஃபோனை, அது வச்சிருக்கிறது இந்த கீஸ் இருக்கிற ஃபோனு தான். அது அப்படி பார்த்துட்டு பிறகு என்ன பண்ணுது? பேசிக்கிட்டே இருக்குது. அப்புறம் பார்க்குது, பேசுது. அதற்கு முடிகிறது தானே. படிப்பை நாம் குறை சொல்லவில்லையே. எனக்கு படிக்க தெரியாது, இந்த ஃபோனில் என்ன இருக்குது எனக்கு தெரியாது, எனக்கு இந்த ஃபோன் வேண்டாம் சொல்கிறாங்களா? ஃபோன் இல்லாத கை பாவம் செய்த கை, அப்படி தானே? ஃபோனு அத்தனை கையிலையும் அப்படி விளையாடுது. அதுக்கு முடியும் என்றால் இந்த வேதத்தை கவனிப்பதற்கும் முடிய வேண்டும். நம்ம இதுக்கு சாக்கு போக்கு சொல்லுவதற்கான காலத்திலே இல்லை. அந்த நாள் கடந்து விட்டது, விளிம்பிலே நிற்கிறோம். இன்றாகிலும் நாம் இந்த வேதத்தை கவனிக்க, சாட்சி ஆகமத்தை கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை கூறுகிறார். ஐஸ்வரிவான் லாசரு உவமையிலே அங்கே வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 16:29 வாசிக்கலாம். நாம் துணிகரமாய் நம்மை விலக்கி காத்து கொள்ளுவதற்கு நமக்கு பாஸ்டர் மோசே உண்டு, தீர்க்கதரிசிகள் உண்டு. வாசிக்கலாம். மோசே தீர்க்கதரிசிகள் 66 தீர்க்கதரிசிகளை நாம் கரத்திலே சுமந்து கொண்டு திரிகிறோம். பரிசுத்த ஆவியானவர் மோசேக்கு நிழலாக இருக்கிறார். ஆண்டவர் கர்த்தர் தம்முடைய வேதத்தை கொண்டு, வார்த்தையை கொண்டு, அது ஜீவனுள்ள வல்லமை உடைய வார்த்தை. அந்த வார்த்தைகளை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க, உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமேன்னு இயேசுவே சொல்லுகிறார். இங்கே ஆபிரகாம் அந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிற அந்த சகோதரனுக்கு சொல்லுகிறார், மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்கப்பா, அவங்க சொல்றத அவங்க கேட்கட்டும். அவங்க சொல்றதே அவங்க கேட்டு ஃபாலோ பண்ணலைன்னா இங்கிருந்து ஒருத்தன் மரித்தவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள். ஆவின்னு சொல்லுவாங்க. உயிரோடு இருக்கிற இயேசுவே ஜெபித்து தன்னுடைய சீஷர்களோடு சேர்ந்து கொள்ளும்படியாக கடலிலே நடந்து வருகிறார். சீஷர்கள் ஆவேசம் என்று அலறுகிறார்கள். உயிரோடு இருக்கிற ஒரு நபரே கடல்ல போய் நடந்து வருது ஒரு உருவம். அம்மா பேயி, உசுரோடு இருக்கிறவரையே பேயின்னு சொல்லுகிறவர்கள் நாம். அப்படி இருக்கும் பொழுது மரித்தவன் நம் நடுவிலே வருவான் என்றால் நாம் என்ன சொல்லுவோம்?
அது ஆவியா உலாவுது போ. வாசலில் விளக்கமாற வை, செருப்பை கட்டி தொங்க விடு, எலுமிச்சம்பழத்தை பூஜித்து அங்கே தொங்க விடு, அப்போ தான் அந்த ஆவி வராது. ஐயோ போயிட்டே அழுகிறோம். அந்த ஆவி வரும்போது அது ஆவி வருது துரத்து, நம்ப மாட்டேங்கிறோம். அதைத்தான் இங்கே ஆபிரகாம் அந்த மனிதனுக்கு ஆலோசனையாக சொல்லுகிறார். பூமியிலே மோசே இருக்கிறார்ப்பா, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அவங்க நான் வறண்டு போய் தொண்டையில் தண்ணி இல்லாத அளவுக்கு கத்தி கத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இவங்க செவி கொடுத்தால் கொடுக்கட்டும். அதுக்கு பிறகு பரலோகம் பேசவில்லை. இவன் மறுபடியும் சொல்கிறான் பாருங்க, ஐயோ மரித்தவன் போனால், இந்த லாசரு போனால் எங்கள் வீட்டில் எல்லாரும் நம்புவாங்க. இல்லைப்பா, நம்ப மாட்டாங்க. அதற்கு பிறகு பரலோகம் அவனுடைய ஆலோசனையை கேட்கவில்லை. இயேசு என்ன கூறுகிறார்? இந்த துணிகரமான பாவத்திற்கு நாம் நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் யோவான் 5ஆம் அதிகாரம் 39 முதல் 42 வரை வாசிக்கலாம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வாசிக்கவே மாட்டேங்கிறோம், எங்களை போய் ஆராய்ந்து பாருங்கன்னு சொல்றீங்களே. நம்முடைய சிந்தனை அப்படித்தானே? எங்களுக்கு வாசிக்கவே நேரம் இல்லை, என்ன பிஸியாய் ஓடுகிறோம் வருகிறோம். ஆனா கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதுல தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. 40வது வசனம். அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் வரணும்னு நீங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க. என்கிட்ட வர்றதுக்கு உங்களுக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. இன்னும் துணிகரத்திலே உழன்று தவிக்கிறீர்கள். நான் மனிதரால் மகிமையை என்ன செய்வதில்லை. அதை தாங்க ஊசா வாழ்க்கையிலே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நீ பார்த்து என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறையே, மகிமை உனக்கு போய்விடும் தானே. நான் மனிதர்களுடைய மகிமையை ஏற்றுக்கொள்ளுவது இல்லை. 42 கர்த்தர் அங்க சொல்றாரு, என்னை மேல வைத்திருக்கிற தேவ அன்பு உங்களில் இல்லை என்று எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம எத்தனை பேரை பார்த்து இயேசு இப்படி சொல்லுவார், உன்னிலே தேவ அன்பு இல்லை என்று அறிந்திருக்கிறேன். அப்படி சொல்லுவார் என்றால், வேணாம் ஆண்டவரே அப்படி சொல்லாதீங்க. ஐ லவ் யூ லார்ட், யூ ஆர் மை ஸ்ட்ரென்த் லார்ட், யூ ஆர் மை ரெஃப்யூஜ் லார்ட். நீங்கள் தான் என்னுடைய புகலிடம், நீங்கள் தான் என் அடைக்கலம், நீங்கள் தான் என் பலன். உங்களை விட்டால் நான் எங்கே போக முடியும்? உங்களையே சார்ந்து கொள்ளுகிறேன், எனக்கு இந்த துணிகரம் வேண்டாம் என்று சங்கீதம் 19:13 நாம் ஜெபமாக சொல்லுவோம் என்றால், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். 119ஆம் சங்கீதம் 133ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 119. என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். 119 133. ஒரு அநியாயம் என்னை உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை அது அப்படியே நிலைப்படுத்துகிறேன். வார்த்தையிலே உங்க காலடிகள் நிலைப்பட்டு இருக்கிறதா? யூ செக் யுவர் செல்ஃப். கர்த்தருடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி, ஒரு அநியாயமும் என்னை, ஒரு துணிகரமான பாவமும், ஒரு காத்தேசின் அனுபவமும் என்னை ஆளுகை செய்வதற்கு விடாதீங்க. அதுதாங்க நல்ல ஜெபம். நம்ம என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே நான் போகிறேன், வந்து எனக்கு காரியத்தை வாய்க்க செய்யுங்க. அந்த ஆள் அங்கே இருக்கணும். நான் கடன் கேட்க போகிறேன், அவன் தரணும். அவன் 50,000 எடுத்துகிட்டு தான் மிச்சத்தை எனக்கு தர போகிறானா, 1,00,000 எடுத்துகிட்டு தான் எனக்கு தருவானா. அவன் அங்கே இருக்கணும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆனால் இங்கே இவரே ஜெபிக்கிறாரு, ஒரு அநியாயமும் என்னை ஆளுகை செய்யக்கூடாதுப்பா, உங்கள் வார்த்தை தான் என்னை ஆள வேண்டும், உங்க வார்த்தையின் மகத்துவத்திற்கு நான் கட்டுப்படுகிறேன். அந்த உள்ளத்தை ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் ஆசையோடு பார்த்து கொண்டிருக்கிறார். என் வார்த்தைக்கு கட்டுப்படுகிற உள்ளம் எங்கேயாவது இருக்குதா? நான் ஆசையோடு பார்க்கிறேன். நீங்கள் என்னதான் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொடுத்தாலும், என்னதான் நீங்கள் அவருடைய சேவையில் முழு மனதாக ஈடுபடுகிற பிள்ளைகளாக இருந்தாலும், ஊசா நமக்கு ஒரு முன்மாதிரி. ஊசா ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவன்,
ஒரு பாஸ்டர் வீட்டு பிள்ளைன்னு வச்சுக்குவோம். நம்ம லாங்குவேஜில் சொன்னால் நமக்கு எளிதில் புரியும். அப்பா பாஸ்டர் பிள்ளைங்களுக்கு தெரியும் இந்த உடன்படிக்கை பெட்டி மகத்துவம் நிறைந்தது, த மோஸ்ட் ஹை, உன்னதமானது, மகா உன்னதமானது. இந்த பெட்டியை தொடலாமா தொடக்கூடாதா என்பது ஊசாவிற்கு தெரிந்திருக்கும் தானே. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அவனை அடிக்க வேண்டிய ஆபத்து அவன் வாழ்விலே ஏற்படுகிறது. நல்லா தெரிஞ்சும் வேணும்னு செஞ்சா போட்டு தள்ள வேண்டியது தான் பரலோகம். நீங்களே அப்படிதானே சொல்லுவீர்கள். வேனுக்குன்னு செஞ்சா அது என்ன பண்ணணும்? வச்சு வாங்கணுமா? உங்க பிள்ளைகளை நீங்க பார்த்து சொல்லலையா? தன்னுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படிதான் சொல்லுகிறார். எத்தனை தரமோ உன்னை சேர்த்து கொள்ள மனதாயிருந்து என்கிட்ட வர்றதுக்கு உனக்கு என்ன இல்லை? மனது இல்லை. 19ஆம் சங்கீதம் 13வது வசனத்திலே, துணிகரம் நம்மை ஆளாதிருக்கும் பொழுது நாம் யாராக மாறுகிறோம்? நான் முடித்து விடுகிறேன். உத்தமனாகி பெரும் பாதகம், அந்த துணிவின் நிமித்தம் அவன் வாழ்க்கையை இழக்க வேண்டிய பெரும் பாதகம் உங்களையும் என்னையும் தொடக்கூடாது என்பதற்காக, ஆண்டவரே ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதே, துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கி காத்து கொள்ளும். அப்பொழுது then only I will be blameless. உத்தமனாகி. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வேகமாக கடந்து செல்லுகிறேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைக்கிறது. ஏனென்றால் தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு உள்ளே அவனை சுற்றி வாழ்கிற மக்கள் எல்லாம் அசுத்த உதடுகள் உள்ளவர்கள், அசுத்தத்திலே வாழ்ந்து வருகிறவர்கள். அவர்களுக்கு உள்ளே இவன் எப்படிப்பட்டவனாயிருக்கிறான்? துணிகரத்திற்கு தன்னை விலக்கி காத்து கொள்ளுகிறவனாயிருக்கிறான். நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அவன் யாரோடு உலாவிக் கொண்டிருக்கிறான்? பேசி கொண்டிருக்கிறான், நடந்து கொண்டிருக்கிறான்? தேவனோடே. அல்லேலுயாம். துணிகரம் நம்மை தொடக்கூடாது என்றால் நம்முடைய சஞ்சாரம், நம்முடைய சஞ்சரிப்பு கர்த்தரோடு தான் இருக்க வேண்டும். நம்ம அந்த நேரம் கிடைச்சாதான் சஞ்சரிக்கிறோம். கொஞ்சம் நாம் முயற்சி எடுக்க வேண்டும், பிரயாசப்படவே. எதுக்கெல்லாமோ பிரயாசப்படுகிறோம். நம்முடைய ஆத்துமா அழிந்து போகாதபடிக்கு, ஒரு அநியாயமும் நம்மை ஆள ஒட்டாதபடிக்கு தேவனோட சஞ்சரிக்க நோவாவுக்கு முடியும் என்றால், அவனும் மனிதன் தானே, நாமும் அவனை போன்ற மனிதர்கள் தானே, அவனுக்கு முடியும் என்றால் நமக்கும் முடியும். வாசிக்கலாம் பாருங்க, ஆதியாகமம் 5:22 வாசிக்கலாம். ஆதியாகமம் 5:22. ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்ற பின் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தாலும் அவன் குடும்ப வாழ்விலும் ஈடுபடுகிறான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே சொல்கிறாங்க. 1-2 தான் வீட்டுக்கு இருக்குது. அந்த ஒரு பிள்ளைய 2 பிள்ளைய வச்சுக்கிட்டே இந்த பிள்ளை இருக்குதா, எங்கேயும் போக முடியலை. ஏனோக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறார். அநேக குமாரரையும் குமாரத்திகளையும் அவர் பெற்றெடுத்து வளர்த்து அதன் மத்தியிலே அவர் தேவனோட சஞ்சரிக்க அவருக்கு முடியும் என்றால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை உனக்கு இருக்கிறதா என்பதை நீயே ஆராய்ந்து பார். அடுத்து அவன் மெத்தூசலாக்கு பிறகு லாமேக்கு, அப்படிதானே? அவனுக்கு பிறகு நோவா பிறக்கிறான். வாசிக்கலாம் பாருங்க, அந்த 22 வாசிப்போம். ஆதியாகமம் 5:22. சரி, தொடர்ந்து அடுத்து ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் அவன் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இப்ப அடுத்து யார் வர்றா? லாமேக்கு ஒரு குமாரனை பெற்று அந்த குமாரனை பார்த்து சொல்லுகிறான், இவன் எனக்கு ஆறுதல் செய்வான் என்று சொல்லி நோவா என்று பேரிட்டான். இந்த நோவாவை குறித்து 6ஆம் அதிகாரம் 8-9 தேவன் எழுதி வைக்கிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 3-4 தலைமுறைக்கு முந்தைய
தாத்தாவின் வாழ்க்கையை நோவா தன் காலத்திலே அப்பியாசிப்பார் என்றால், நாம் நம்முடைய பரம தகப்பன் அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை நாம் பின்தொடர முடியும் தானே. ஆனால் இயேசு வேதனையோடு சொல்லுகிறார், உங்களில் தேவ அன்பு இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். தேவ அன்பு இல்லாததுனாலே தான் துணிகரம் நம்மை தொடுகிறது. துணிகரத்தினாலே நாம் அநேக காரியங்களை இழந்து விடுகிறோம். உபாகமம் 18:13 கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருக்க கடவாய். யோபுவை குறித்து கர்த்தரே சாட்சி சொல்லுகிறார், அவன் உத்தமன், அவன் பொல்லாப்புக்கு தன்னை விலக்கி காத்து கொள்ளுகிறவன். கர்த்தர் ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிறது எத்தனை பாக்கியமான வாழ்க்கை. உங்களை பற்றி என்னை பற்றி கர்த்தர் அப்படி சொல்ல முடியுமா? உங்கள் பேரை என் பேரை போட்டு உத்தமன், உத்தமி, பொல்லாப்புக்கு விலகுகிறவர் என்று எதிராளி கிட்ட சாட்சி சொல்ல முடியுமா? அவர் பரலோகத்தில் இருக்கிற தூதர்களை பார்த்து சொல்லலைங்க, எதிராளியாகிய சத்துருவை பார்த்து, சாத்தானை பார்த்து சொல்லுகிறார், அவன் மேல் உன் கண்ணை வைத்தாயோ. யோபுவை தேவன் பாராட்ட முடியும் என்றால், யோபு 4:6 தேவ பக்தி நம்முடைய உறுதியாய், உத்தமம் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அம்சமாய் இருக்கும் என்றால் கர்த்தர் சொல்லுவார், துணிகரம் உன் வாழ்க்கையை விட்டு அகன்று போய்விடும். 37 சங்கீதம் 37 39வது வசனத்தையும் வாசிக்கலாம். 37 சங்கீதம். நீ உத்தமனை நோக்கி, உத்தமனை நோக்கி நம்முடைய வாழ்க்கையில இன்டெகிரிட்டி வெரி சீரியஸ் ஒரு ஆஸ்பெக்ட், முக்கியமான ஒரு காரியம். இப்போ கர்த்தர் தாவீதை கொண்டு சொல்லுகிறார், உத்தமனை நோக்கி செம்மையானவனை பாரு பாரு. அந்த உத்தமம் ஊசாவிடத்தில் இல்லாததினாலே துணிவு ஏற்படுகிறது. எவர் ஒருவர் துணிகரமாய் செயல்படுகிறாரோ அவர் உத்தமர் அல்ல என்று வேதம் அவருக்கு சான்று கொடுக்கிறது. அப்போ உத்தமம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் அந்த மனிதனுடைய முடிவு எப்படி இருக்குமாம்? சமாதானம். 39 வாசிக்கலாம். ரட்சிப்பு கர்த்தரால் வரும். ஒருவேளை நீ சொல்லலாம், உனக்கு இக்கட்டு, எனக்கு தான் பாடுகள், போராட்டங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் இரட்சகர், என் கரத்திலிருந்து ரட்சிப்பின் வல்லமைகளை நீ அனுபவிக்க முடியும். ஆனால் ஒன்று, உன் வாழ்க்கையிலே உத்தமம் இருக்கிறதா? இக்கட்டு காலத்தில் உத்தமனாய் இருந்தா அவனுக்கு பிரச்சனை வராது, அப்படி சொல்லல. வேதத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. உத்தமனுக்கு தான் முதல் அடி. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நானே அவர்களுடைய ஷெல்டர். நான் ஷெல்டராக இருக்கும்போது எப்படி உன்னை தீமை தொடும்? நானே அவர்களுடைய அடைக்கலம். நீதிமொழிகள் 2:7 உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு ஷீல்டாக இருக்கிறார். தீமை வரும் பொழுது அவர் நம்மை தீமையிலிருந்து பாதுகாக்கிற கிருபை உள்ளவர், மேலானவர். லூக்கா 1:6 நாம் நிறைவு செய்யலாம். லூக்கா 1:6 அங்கே சகரியாவும் எலிசபெத்தும் தேவன் இட்ட சகல கற்பனைகளின்படியும் குற்றமற்றவர்களாய் சகல நியமங்களின்படியும் நடந்து அந்த பதத்தை ஆவியானவர் நம்முடைய இருதய பலகையிலே எழுதி வைக்க கிருபை தருவாராக. நாம் நடக்க வேண்டும். எப்படி? உத்தமமாக, தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். நம்மை குறித்து பரலோக லெட்ஜரிலே, ஞாபக புஸ்தகத்திலே அப்படி எழுதப்படும் என்றால் கர்த்தர் சொல்லுவார், உண்மையும் உத்தமமுமான பிள்ளையே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் நீ பிரவேசி என்கிறார். அப்போ நான் அந்த உத்தமத்தை நான் காத்து கொள்ளுவதற்கு 2 காரியம். ஏசாயா 55 7 1 யோவான் 1 7 முதல் 9 வசனங்கள். துன்மார்க்கன், அக்கிரமக்காரன். அப்போ துணிகரம் இருக்கும் என்றால் அந்த நபருக்கு வேதம் கொடுக்கிற பெயர் துன்மார்க்கன். ஒரு மனிதனுடைய வாழ்விலே துணிகரம் காணப்படும் என்றால் அந்த மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற பெயர் அக்கிரமக்காரன். கிரமம் என்றால் ஒழுங்கு,
அக்கிரமம் என்றால் ஒழுங்கற்ற ஒரு வாழ்க்கை. ஆக அக்கிரமக்காரன் உன் நினைவுகளை விட்டு turn yourself unto the holy God, கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? மனதுருக்கத்தினாலே நிறைந்தவர். உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை வாசிக்கலாம். 1 யோவான் 1:7 முதல் 9. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர். இன்னைக்கு அந்த ஐக்கியத்தை சபைகளிலே பார்க்க முடிவதில்லை. ஏனென்றால் இந்த அப்படி ஒரு குமுறல்கள் தான். இவங்க பக்கத்தில் உட்கார மாட்டேன், அவங்களே எனக்கு பிடிக்காது, இவங்க இந்த சபைக்கு வர்றதுனால நான் வர மாட்டேன். இதெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிற காரியங்களா? ஒளியிலே நீ இல்லை என்பதை தான் காண்பிக்கிறார். இயேசு ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் பிதாவின் குமாரன் இயேசு கிறிஸ்து, அவருடைய இரத்தம் சகல அக்கிரமங்களையும் சகல துன்மார்க்கங்களில் இருந்தும் நம்மை இந்த சீடன் என்ன அழகா தன்னையும் இணைத்து கொள்ளுகிறார். அவர் ஆரம்பம் நான் தொட்டது, நான் பார்த்தது, நான் கேட்டது, நான் தடவி பார்த்ததாக்கும் அப்படிப்பட்ட ஜீவ வார்த்தை என்று இயேசுவை அறிமுகம் செய்கிறார். ஆனால் 7ஆம் வசனத்திற்கு வரும் பொழுது நம்மை அவருடைய இரத்தம் சகல அக்கிரமங்களில் இருந்து சுத்திகரிக்கும். தலைகளை தாழ்த்தும். துணிகரம் நம்முடைய வாழ்விலே காணப்படும் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமத்தை அவன் நிந்திக்கிறான், அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். ஊசாவை தேவன் வேணும்னு அவனை அடிக்கல, அவன் துணிவின் நிமித்தம். துணிவு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் விரும்பாத காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காதேசிலே தங்கி இருந்தது போதும். காதேசிலே இப்படி வெகு நாளாய் தங்கி இருக்கிறீங்க. நம்முடைய கீழ்ப்படியாமை, நம்முடைய அவநம்பிக்கை, நம்முடைய துணிகரம் நம்மை விட்டு இந்த நாள் முதல் அகன்று போவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல அக்கிரமங்களில் இருந்தும் நம்மை சுத்திகரிக்க வல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவருடைய இரத்தத்தால் ஒரு விசை கூட கழுவப்படுவோம். ஆண்டவரே, என்னிடத்திலே துணிகரமான காரியம் இருக்குதாப்பா, எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே. நான் அறியாமல் அந்த காரியங்களை செய்தாலும் கூட நீர் அதை ஏற்றுக்கொள்ளுவதில்லை. நீர் எப்படி சுத்தமாயிருக்கிறீரோ, பரிசுத்தம் உள்ளவரோ. கர்த்தரை குறித்து யாத்திராகமம் 15:11 வாசிக்க முடிகிறது, அவர் பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர். அப்ப நாமும் அவரை போல பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டுமே. என் வாழ்க்கையிலே துணிகரம் என்னை தொட வேண்டாம் ஆண்டவரே. பெட்டியை எட்டி பார்க்காத, கர்த்தர் சொல்லி இருக்கிறார் தானே. பெட்டியை மூடிட்டோமா, சரியா பண்ணிட்டோமா, மூடின பிறகு நீ எட்டி பார்க்க கூடாது, நீ அதை சுமக்க கூடாது. கோகாத்து புத்திரர் தான் சுமக்க வேண்டும். ஆனா அதே பெட்டி ஓபேத்ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கிறது. கர்த்தர் ஓபேத்ஏதோமையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். ஏங்க அந்த குடும்பத்தை அடிக்கல? அவங்களுக்கு தெரியுது, துணிகரங்களுக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையிலே துணிகரமாகி அக்கிரமம் நம்மை விட்டு நீங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் ஒரு விசை கூட கழுவப்படுவோம். என்னை கழுவுங்கப்பா, என்னை சுத்திகரியுங்க. நான் ஏதோ நல்லது செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டு பெட்டி கீழே விழக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டேன்.
நான் உங்களை காக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டேன். மனிதரால் வருகிற மகிமையை நீர் ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்லவே. நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக நீர் ஏற்படுத்தி இருக்கிற இந்த பரிசுத்த சாக்கிரமந்துக்காக இருதயத்தின் அடித்தளத்திலிருந்து நன்றிகளை துதிகளை உமக்கு காணிக்கையாய் கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் மீது நீர் எவ்வளவு கரிசனை உள்ளவர். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசு கிறிஸ்துவையே எங்களுக்காக தந்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளுவது அதிக நிச்சயம் என்ற விசுவாசத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையிலே அநியாயமான காரியங்கள் துணிகரங்கள் எங்களை ஆளுகை செய்யாதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய ராஜாதி ராஜா மாத்திரம் எங்களை ஆளுவீராக, ஆளுகை செய்வீராக. உம்முடைய வார்த்தை எங்களை ஆளட்டும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் பரத்திலிருந்து வருகிற நன்மைகளினால் நிறைத்தருளுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய தயவு நிறைவாய் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும், சிறியோர் பெரியோர் வாலிபர் முதியோர் அனைவரையும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் மறைத்து கொள்ளுவீராக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை ஒவ்வொருவர் மீதும் தனித்தனியாக பெயராக ஒவ்வொருவரிடத்திலும் பிரகாசிக்க பண்ணுவீராக. நீர் பிரசன்னமாயிருப்பீராக. உம்முடைய கிருபையும் உம்முடைய சமாதானமும் நதி அளவாய் புரண்டாடட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எல்லா மகிமையும் எல்லா கனமும் சகல துதியும் உமக்கே கொடுக்கிறோம். இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் எடுத்துக்கொள்ளுவதற்கு வெளியிலே ஆடுகள் அநேகம் உண்டு தகப்பனே. இந்த தொழுவத்தில் அல்லாதவைகள் எனக்கு வெளியே உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறவரே. ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்க்கிறவர் தாமே உயர்ந்திருப்பீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம் ஒவ்வொருவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.